வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் 2வது எவிக்ஷனாக வந்து அன்ஷிதா வெளியே போகிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நிலையில் அவங்க எவிக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து விஜய் விஷால் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் விஜய் விஷாலும் வந்து அன்ஷிதா கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாரு. ஸோ என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் விஷால் வந்து தனியாக அன்ஷிதாவை வந்து கூப்பிட்டு அப்படியே வாக்கிங் போகிறாரு கார்டன் ஏரியாவில். அப்போ ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறாரு. நான் எலிமினேட் ஆகிட்டேன் அப்படின்னா நீ இங்கே இருந்து நல்லா விளையாடிட்டு வா, ஐ வில் பி வெயிட்டிங் அவுட் சைட் ஃபார் யூ அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாரு. வெளியே வந்து மறந்துடக்கூடாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி அன்ஷிதாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, லைக் நான் எவிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா, அதாவது அன்ஷிதா எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உனக்காக நானும் வெயிட் பண்ணுறேன், நீயும் வந்து நல்லா விளையாடிட்டு வா, அண்ட் தென் வெளியே வந்தால் நான் மறந்துட மாட்டேன் அப்படின்றதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே தான் வந்து இவங்களுக்கான பாண்டிங் வந்து அதிகமாகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் விஷால் வந்து அன்ஷிதாவை வந்து பிபி எனக்கு எப்படியோ அந்த மாதிரி தான் நீ எனக்கு, ஸோ உங்கள்கிட்ட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் நீ இருக்கும்போது நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்றத வந்து என்னால் உணர முடியுது. அதே மாதிரி லட்டுவும் வந்து வெளியே இருந்து பார்த்து உள்ளே வந்து அதை சொன்னாங்க. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால் நீ எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஸோ உனக்காக நான் இருப்பேன், எனக்காக நீ இருப்ப அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வெளியே வந்ததும் மறந்துடாத அப்படின்றத மல்டிபிள் டைம் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஏன்னா வெளியே எப்படி அப்படின்றது வந்து அன்ஷிதா எப்படின்றது வந்து விஜய் விஷாலுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பட் பர்சனலாக வந்து தெரிஞ்சிருக்காது. அதனால் அவர் மறுபடியும் சொல்கிறாரு. ஸோ வெளியே நான் உனக்காக வந்து நிற்பேன் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா நீ எல்லா பிரச்சனைக்கும் உனக்கு பிடிச்சவங்களுக்கு நீ போய் நிற்ப அப்படின்றத நிறைய இடத்துல நீ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க. ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து உனக்காக நிற்பேன் அப்படின்றத வந்து அஷூரிட்டி கொடுக்குறாரு விஜய் விஷால். அதே மாதிரி இந்த வாரம் நம்ம 2 பேரும் சேவ் ஆகிட்டோம் அப்படின்னா 2 பேரும் நியூ இயரை இங்கே செமையாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா சினாரியோவும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. 2 பேரும் எலிமினேட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த நீ எலிமினேட் ஆனால் என்ன பண்ணும், நான் எலிமினேட் ஆனால் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அன்ஷிதாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்க மாட்டேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா இருட்டுக்கடை பிரியாணியிலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க வந்து குக்கிங்கில் 2 பேரும் எக்ஸ்பர்ட் அப்படின்றனால அங்கே இவங்க 2 பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இவங்க 2 பேரில் ஒருத்தர் எஸ் அன்ஷிதா நாளைக்கு வெளியேற போகிறாங்க அப்படின்றது விஜய் விஷாலுக்கு தெரியாது. பட் லாஸ்ட் வீக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதாவுக்கு வந்து லைக் கையில் பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று கொடுப்பாரு. இன்கேஸ் நான் எலிமினேட் ஆகிட்டேன் இல்லைனா நீ எலிமினேட் ஆகிட்டேன்னா இதை ஞாபகார்த்தமாக வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வீக்கே வந்து கொடுத்துருப்பாரு. பட் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிட்டாங்க. பட் இந்த வாரம் யாராவது எலிமினேட் ஆகிட்டாங்கன்னா அப்படின்ற சினாரியோ வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங்கை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஸோ வேற என்னென்ன விஷயங்கள் வந்து பிக் பாஸ் லைவ்ல நடக்குது அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.